வணக்கம் தீபிகா. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே புளியங்கரிசல் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி ஞானப்பிரகாஷ். இவர் தற்போது கூட்டாம்புலியில் வசித்து வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு அவரது வீட்டருகே தலையில் வெட்டுக்காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதனை இன்று காலை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் இது குறித்து தகவலின் பேரில் தூத்துக்குடி ரூரல் டிஎஸ்பி சுதீர், தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் குமாரவேல் பாண்டியன் மற்றும் போலீசார் நேரில் சென்று சம்பவ இடத்தை பார்வையிட்டு தலையில் காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு கிடந்த ஞானப்பிரகாஷின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத்தும் நேரில் சென்று பார்வையிட்டு குற்றவாளிகளை உடனடியே கைது செய்ய உத்தரவிட்டார். முன்விரோதம் காரணமாக கொலை சம்பவம் நடைபெற்றதா அல்லது குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் இந்த கொலை சம்பவமானது நடைபெற்றதா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளையும் கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தார். இதுபோன்ற கொலை சம்பவங்கள் ஆங்காங்கே தற்போது அதிகரித்து வருகிறது. இதுக்கு உடனடியாக காவல்துறை இரும்பு கரம் கொண்டு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் தடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும். காவல்துறையினர் அதிகப்படியாக இந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்பதான கோரிக்கையும் தற்போது வலுத்து வருகிறது. திவ்யா.